ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்னடா நாளை அப்புறமா இதுதான் அப்படிங்கிற மாதிரி என்னமோ எனக்கு ஆல்ரெடி சொல்லி வச்ச மாதிரி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிடச்ச அப்டேட் படி என்னோட கேஸ் படி நாளைக்கு இதுதான் வரும் அப்படின்னு நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம எல்லோரும் 10 மணிக்கு நம்ம கண்கள் தேர்றது அந்த மகாநதி ப்ரமோ தான். ஆல்ரெடி 2 வாரம் நம்மளை ஏமாற்றிட்டாங்க ப்ரொமோ போடாமலே. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் நம்ம சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீக் ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு. போன வாரம் நம்மளை வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு, இந்த போட்டாலும் ஒன்று தான், அந்த ப்ரொமோ போடாமல் இருந்தாலும் ஒன்று தான், அந்த மாதிரி தான் வந்து எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த வாரம் வந்து என்ன நடக்கும்னா, விஜயும் கவரையும் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டாங்க. ஐயோ 2 வாரம் மீட் பண்ணல, ப்ரொமோவில் தான் மீட் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா எபிசோட், அதாவது ஃப்ரைடே எபிசோட்லேயே வீக்காக விஜய் கவரி 2 பேரும் சேர்த்துட்டாங்க, அதை மீட் பண்ணிட்டாங்க. 2 பேருக்குள்ளேயுமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்க விஷயத்தை வெளில ஷேர் பண்ணாமல் இருக்கிறது அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க ஒரே பிரச்சனை அதுதான். அதை பற்றி ஓரம் கட்டுங்க. ஏன்னா தான் வந்து இந்த இடத்துல வீக்காக 2 பேருக்குள்ளேயே உள்ளே காதல் இருந்தாலும் வேறு திங்கிங்னால டிஃப்ரெண்ட் வியூவில் போயிட்டுருக்கு. அதாவது பொசசிவ்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதுதான். நம்ம விஜய் வந்து ஃபுல்லாக காவேரி தான் நினச்சிட்ருக்காரு, அதுக்கான செயல்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்கள் எதுவுமே காவேரிக்கு தெரியல, அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம் இங்கே. அது எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிற மாதிரிலாம் இப்போ கண்டிப்பாக வராது. ஐ திங்க் இது எல்லாமே 500 எபிசோடு நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்போ தாங்க வரும். அது வரைக்கும் வீக்காவோட மைண்ட் செட் இப்படி தான் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு உள்ள புரிதலும் கொண்டு வருவாங்க. பட் இந்த வாரம் அதாவது நாளைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கூட என்ன ப்ரொமோ நான் எதிர்பார்க்குறேன்னா, இது ஃபுல்லாகவே ஆக்சுவலாக 1 டே எபிசோட் தான் நம்ம வந்து 2 வீக்ஸாக பார்த்துட்டு இருந்தது. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது 1 நாள், நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் 2 வாரம். ஓகேங்களா. இன்னொரு பக்கம் வந்து வெண்ணிலாவும் வீட்டில் வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. வெண்ணிலா வீட்டில் இருக்கும்போது நமக்கு அப்டேட்டுமே கிடச்சிச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சாலும், ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம காவேரிக்கு தலையில் அடிப்பட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்போம். அதில் வந்து நம்ம விஜய் வந்து இந்த ஷர்ட்டை வியர் பண்ணியிருப்பாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க, காஸ்ட்யூம். ஆனால் அந்த எல்லோ கலர் காஸ்ட்யூம் இந்த நம்ம விஜயோட இந்த ஷர்ட்டை இதை வச்சு ரொம்ப நாள் வந்து சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் அதுவே ட்ராக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நிறைய விஷயங்களை இந்த ஒரு சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம குமரன் வந்து ஷூட் போயிருப்பார் இல்லையா, அங்கேயுமே நம்ம காவேரியுமே போயிருக்காங்க, விஜயும் போயிருக்காங்க. அவங்களும் இதே காஸ்ட்யூம், இந்த எல்லோ வயலட் காஸ்ட்யூம் தான் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் காரில் போனது, அப்புறம் ஆஃபீஸ் ட்ராக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டல் ட்ராக்கு. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் பண்ண வியர் பண்ணியிருக்காங்க. 2 வாரம் ப்ரொமோ போடலைங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ப்ரொமோ வரும். நான் வந்து அழைச்சி சொல்கிறேன். ஏன்னா வந்து 2 வாரம் போடாததுக்கே நம்ம எல்லாருமே ரொம்ப வெறுப்பு இருந்திருப்போம். இன்னொரு விஷயம், லாஸ்ட் வீக் நம்ம அந்த இடத்துல ப்ரொமோ போட்டிருந்தாலும் நம்ம வெறுப்பாக தான் இருப்போம். அந்த இடத்துல வந்து ட்ராக் மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ப்ரொமோ போடாமல் இருந்திருக்காங்க. நம்ம நடுவில் போட்ட ப்ரொமோக்கே நம்ம ஃபீல் பண்ணோம். மேபி நம்ம அந்த ஃபீலிங்லாம் ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு ப்ரொமோ வரும். அந்த ப்ரொமோவில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. மேபி கொஞ்சம் இருக்கலாம். அதாவது விஜய் காவேரி 2 பேரும் காரில் போகிற மாதிரி சீக்வன்ஸில் நம்ம காவேரிக்கு தலையில் எப்படி அடிப்பட்டுச்சு, அது எப்படி நம்ம விஜய் டேக் கேர் பண்ணுறாரு, அந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஆஃபீஸ் ட்ராக் ஆகிருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ப்ரோங்களாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா குமரனோட அந்த அங்கே அழைச்சிட்டு போகிறாங்களே ஃபங்க்ஷன், அதாவது நம்ம குமரன் பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த ஷோக்கு மேபி அது போடுவாங்க நான் எதிர்பார்க்குறேன். என்னோட கேஸ் படி ஒன்று வீக்காக்கான அந்த கார் ட்ராவல் இல்லைனா ஏதாச்சும் சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கங்கா, அதாவது குமரனோட அந்த ஷோக்கான ஷூட் அதுதான் வந்து பிரம்மாண்டமாக எடுத்துருக்காங்க. மேபி அது கூட காமிக்கலாம், பாசிபிளாக இருக்குது. தெரில, பார்ப்போங்க. உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது என்னோட கேஸ். மேபி வீக்காக்கு போட்டால் இதுதான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை குமரனுக்கு போட்டாலும் அதுதான் பண்ணுவாங்க. என்னோட கேஸ். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.